எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அந்த 7 நாட்கள் படத்தின் திரை விமர்சனம். அந்த 7 நாட்கள் படத்தில் அஜிதேஷ், ஸ்வேதா, கே பாக்யராஜ், நமோ நாராயணன், விஜய், சுபாஷினி கண்ணன், செம்புலி ஜெகன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கோபிநாத் ஒளிப்பை செய்திருக்கிறார். சச்சின் சுந்தர் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் எம். சுந்தர். இந்த கதாநாயகனுக்கு அவர் கூர்மையாக எதிராளியுடைய கண்ணை பார்த்தாச்சுன்னா அவருடைய எதிர்காலம் தெரியும். அவர் எப்போ சாவ போகிறாரு, அவருக்கு என்ன நிகழ்வு நடக்கிறது என்பது தெரிய வரும். அவர் ஒரு முறை அப்படி பார்க்கும் பொழுது தன்னுடைய காதலியுடைய இன்னும் 5-6-7 நாட்களில் செத்து போயிடுவார். அது 7 நாட்களில் காதலி செத்து போயிடுவாருங்கிற தகவல் வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாருங்கிறதான் கதை புதுசாக தெரிஞ்சாலும் திரைக்கதை சீராக இல்லை. ஒரே வளவள கொல. ஆனால் கே பாக்யராஜ் அமைச்சராக வருகிறார். நமோ நாராயண எம்எல்ஏ வர்றாரு. சம்பந்தியாவுன்னு ஆசைப்படுறாரு. அந்த காட்சிகள் கொஞ்சம் ஓரளவு பரபரப்பாக இருக்கிறது. மற்றபடி முதல் பாதியில் இருந்த விறுவிறுப்பு 2ஆம் பாதியில் இல்லை. அந்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட படம்! காதலர்களுடைய மனசை கசக்கி பிழிந்த படம் அந்த 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் படத்தில் வர்ற வசனம் ஒன்று என்னென்னா, உன் காதலி என் மனைவி ஆகலாம், ஆனால் என் காதலி உன் மனைவியாக முடியாதுங்கிற ஒரு அருமையான தாட்டு. அப்பேற்பட்ட படத்தினுடைய தலைப்பை பாக்யராஜ் சார் இந்த எம். சுந்தருக்கு கொடுத்துருக்காரு. ஆனால் கெடுத்து நாசமாக்கிட்டார். படம் பயங்கர போர் மொக்க. பைல்வான் பார்வையில் அந்த 7 நாட்கள் படத்துக்கு 100க்கு 35 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.